பொம்பளைங்கன்னா இலக்காரமாக நினைக்கிற தங்கராஜ், ராஜலட்சுமி போல ஆளுங்களுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டி காமிக்கிற அழகுமதியை உங்களுக்கும் பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பாக்யராஜ் பேங்க்ல வேலையை முடிச்சுட்டு வெளியில வரவே ஃபோன் வருது. யாருன்னு அட்டன் பண்ணி பார்த்தா பாக்யராஜோட மனைவி மலர் ஃபோன் பண்றாங்க. உடனே ஃபோனை அட்டன் பண்ணி பேசுற பாக்யராஜ், மலரு என்ன மலரு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆப்போசிட்ல பேசின மலரோ, என்னங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வரும்போது ஹாஸ்பிட்டல்ல டோக்கன் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாக்யராஜோ, என்ன மலரு சொல்ற, பாப்பா நல்லா தானே காலையில ஸ்கூலுக்கு போனா அப்படின்னு சொல்ல, மத்தியானம் ஒரு 12-1 மணி இருக்கும் பொழுது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவங்க மிஸ் சொன்னாங்க. நான் தான் ஆட்டோல போய் பாப்பாவை கூட்டிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு மலர் சொல்ல, உடனே பாக்யராஜோ, சரி மலரு சரி நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் இப்பவே டோக்கன் போட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு பதறிக்கையா அங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல டோக்கன் போட்டுட்டு வெளியில வந்த பாக்யராஜுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. பார்த்தா தங்கராஜ் கூட இன்னொரு லேடியை கூட்டிட்டு வந்து இறக்கி விடுறாரு. கையில ஒரு குழந்தையும் இருக்க. உடனே என்னது இது, நம்ம மாப்பிள்ளையாச்சே, இவர் எதுக்கு வேற ஒரு பொண்ணு கூட அதுவும் குழந்தையும் கூட்டிட்டு வர்றாரு, எதுக்கும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அங்கே முன்னாடி அங்கே தங்கராஜை நோக்கி போக, தங்கராஜ் சரி நீ பார்த்துட்டு கால் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதே சமயம் அங்கே ரொம்ப குழப்பத்தோட, சரி அவங்க கிட்ட போய் நீங்கள் யாருன்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்யராஜ் அந்த லேடி கிட்ட போறாரு. ஆனால் அந்த லேடி அவசரமா குழந்தைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க. பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்காததால பாக்யராஜ், சரி நம்ம எப்படியா இருந்தாலும் போய் பாப்பாவையும் மலரையும் கூட்டிட்டு வருவோம்ல, அப்போ இவங்க இருந்தாங்கன்னா பேசிக்கலாம் அப்படின்னு டைமை பார்த்துட்டு தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு போக, அதே சமயம் அழகுமதி காலேஜில் இருந்து நேராக மலரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி தெரியாமல் ராஜலட்சுமியும் டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் இவ எப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்படியே தலையை வாரி முடிஞ்சுக்கிட்டு, உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வர வேணான்னு சொல்லி தானே எங்கள் மாப்பிள்ளை தங்கராஜ் அங்கே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. ஏன் நாங்கள் 2 பேரும் இன்னும் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஒட்டு மொத்தமாக பரலோகம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக போகலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி திட்ட, உடனே அழகுமதி, இதை பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நான் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அக்கா சொன்னாங்க, சரி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், மற்றபடி உங்களை பார்க்குறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்ல, என்ன திமிரா பேசுகிறா, என் மலரே இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீ எதுக்கு இவளை வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் கேட்க, அத்தை இல்லை அத்தை, மத்தியானம் லஞ்ச் டைமில் மதி ஃபோன் பண்ணி இருந்தா, அதுதான் பாப்பா எப்படி இருக்கா என்னன்னு கேட்டா, நான் இப்போ தான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்க மதி, ஆட்டோவில் தான் போய் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நான் சொன்னேன், அதை கேட்டுட்டு தான் அவள் வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, உடனே அக்கா இவங்களுக்கெல்லாம் எதுக்குக்கா பயப்பட்டு இருக்கீங்க, முதல்ல பாப்பா எங்க, இவங்களுக்கு தேவையில்லாமல் அன்வான்டாக கேள்விங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது, முதல்ல பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு அழகுமதியும் தூக்கி தோளில் போட, உடனே அங்கே பாக்யராஜ், சரிப்பா மதி, ராகினி குட்டியை கூட்டிகிட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நானும் வர்றேன், மலர் அக்கா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, பாப்பாவுக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது, ரெடியூஸ் ஆகவே இல்லைன்னு, அதனால் ஹெல்ப்புக்கு நானும் அவங்க கூட இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதுவும் குட்டி பாப்பாவை இப்படி ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு நான் அங்கே உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு எனக்கும் மனசில்லை, நான் பாப்பாவை பார்த்துட்டு வரும்போது நீங்கள் அப்படியே ரேவதி அண்ணி வீட்டில் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூடவே மதியும் போக, அதே சமயம் பாக்யராஜுக்கு அந்த மாப்பிள்ளை இறக்கி விட்டுட்டு போன அந்த பொண்ணு இன்னும் இருக்குமா இல்லை இங்கிருந்து போயிருக்குமான்னு தெரியலையே, இருந்தால் எப்படியாவது கேட்டுடணும், எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே அது ஒரு நெருடலாகவே இருக்குது, ஏன்னா அதுவும் மாப்பிள்ளை கூட அவ்வளவு நெருக்கமாக குழந்தையையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்குன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு கூட பிறந்த அண்ணனா எனக்கு மனசு பாதிக்கத்தானே செய்யும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே அங்கே மலர் வந்து உலுக்கி விடுறாங்க பாக்யராஜை. என்னங்க எத்தனை வாட்டிங்க கூப்பிட்றது, இந்தாங்க இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இங்கே மெடிக்கலில் வாங்கிட்டு வர சொல்லி சிஸ்டர்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட கொடுக்க, உடனே மதியம் ராகினியை தூக்கி தோளில் போட்டுட்டு பின்னாடி வர்றாங்க. அதே சமயம் அங்கே தங்கராஜ் கூட வந்த அந்த பொண்ணும் அங்கே தன்னோட குழந்தையோட நிற்கிறத பார்த்த மதி நேராக போய் பேசுகிறாங்க. ஹாய் சரிதா, நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்க, உடனே மதி நீயும் இங்கே எப்படி, உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சேச்சே இது என்னோட குழந்தை இல்லை, இது
என்னோட பிரதர் இன்லாவோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே சரிதாவும் அப்படியா, சரி இது உன் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கூட படித்தவங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பாக்யராஜுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. மாப்பிள்ளை கூட வந்த பொண்ணு எப்படி அழகுமதிக்கும் தெரிஞ்ச பொண்ணாக இருக்குது, எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கேட்டுருவோமா எங்கள் மாப்பிள்ளை உனக்கு எப்படி பழக்கம்னு சொல்லி அப்படின்னு ஒரு மாதிரி பேய் அடித்த மாதிரியே நிற்கிறாரு. அதே சமயம் அக்கா இங்கே வாங்க, இவங்க என் கூட படித்த சரிதா, அவங்களோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி மலர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பாக்யராஜு பக்கமாக வர்றாரு. உடனே இவங்க தான் என் வீட்டுக்காரரோட அண்ணன் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு காண்பிக்க உடனே பாக்யராஜு வணக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா உன் கூட வந்தவர் உன் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறாரு பாக்யராஜ். உடனே சரிதாவும் ஆமாம் அவர் என் ஹஸ்பண்ட் தான், நீங்கள் எங்கே பார்த்தீங்க அவரை அப்படின்னு சரிதாவும் கேட்க, இல்லைப்பா நான் அப்போ டோக்கன் போடுறதுக்காக வந்தப்போ பார்த்தேன், அவர் பேர் அப்படின்னு சொல்ல தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சரிதாவும் சிரிச்சுக்கிட்டு சொல்ல, ஏன் நீங்கள் அவங்கள எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சரிதாவும் பேசிக்கிட்டே தன்னோட குழந்தைக்கு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை எடுத்து கொடுத்துட்டு யதார்த்தமாக இருக்க அங்கே பாக்யராஜ் சொல்கிறாரு, தெரியும்ப்பா தெரியும், அவங்க என் பேங்க்குக்கு அடிக்கடி வருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே பக்கத்தில் நிற்கிற மலரும் இங்கேயும் ஒரு தங்கராஜா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதே சமயம் சரி சரி அது வேற தங்கராஜா இருக்கும், நீங்கள் பயந்துக்காதீங்கக்கா அப்படின்னு மதியம் கிண்டல் பண்ண சரிதா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரிதா அவங்க குழந்தை கூடவே மதி மலர்னு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க, சரி பாய்டி மதி, நீ எதுவாக இருந்தாலும் இடையில கான்டாக்ட் பண்ணு, இத்தனை வருஷமாக விட்ட மாதிரி விட்டுறாத அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வெளியில் நிற்கிற தங்கராஜ் கூட ஏறி போகிறத பார்த்து பாக்யராஜ் அதிர்ச்சியில் நிற்கிறாரு. அதே சமயம் மலர் என்னங்க போகலாமா அப்படின்னு கேட்க மதியும் என்ன ஒரு மாதிரி பேய் அடித்த மாதிரி நிற்கிறீங்க, அதுதான் பாப்பாவுக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதி சொல்ல, இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காரை பார்க்க அப்படியே பின்னாடி நின்று பார்க்குற மதியும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இவங்க ஹஸ்பண்ட் தங்கராஜ்னு சொன்னது இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் கேட்க, ஆமாம் மலரு, நான் வரும்போதே பார்த்தேன், இது மட்டும் நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்ல அவனால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுகிறாரு பாக்யராஜ். உடனே அழகுமதி சொல்கிறாங்க, இதை பாருங்க, இப்படி நெகட்டிவாக உட்காந்து அழுத மாயம் எதுவும் சரியாகிட போகிறது கிடையாது, அவர் பண்ணின துரோகத்தை ரேவதி அன்னைக்கு நிச்சயமாக நம்ம தெரிவிச்சா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களால தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்க முடியுங்கிறத முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அழகுமதியும் சொல்ல, இல்லைப்பா அவன் மனசு தாங்காமல் ஏதாவது பண்ணிட்டா என்னால் அதுக்கப்புறம் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல உடனே மலரும் ஆமாம் ரேவதி இதை தாங்கிக்குவாளா, அதுக்குரிய சக்தி அவளுக்கு சத்தியமாக கிடையாது, தங்கராஜ் அண்ணன் கெட்டவதா எல்லா வில்லத்தனமும் பண்ணுவாருன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ரேவதிக்கே துரோகம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மலரும் மனசொடைஞ்சு போக, இருங்க நான் அது என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அழகுமதி ரேவதி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல உடனே ரேவதி சொல்கிறாங்க, இதுக்கா எங்கள் அண்ணன் பாக்யராஜ் இப்படி வருத்தப்பட்டாரு, அவர் பண்ணுற துரோகத்தை எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், அந்த பொண்ணை எப்படியாவது இது பண்ணிட்டு விட்டுட்டு போயிடலான்னு நினச்சாரு, நான் தான் ஒரு பொண்ணோட பாவம் சும்மா விடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு எல்லா செலவுகளையும் அதோட குழந்தைக்கும் கொடுக்க சொல்லி நான் தான் அவர்கிட்டயே சொன்னது, இல்லைன்னா அந்த ஆளாவது எஸ்கேப் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை திட்டுறாங்க. ரேவதியை பெருந்தன்மையாக பார்க்குறாங்க மதி.